ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோடு என் கையை தொட்ட உனக்காகவே நீ வெற்றி பெறப் போகும் நாளை வரவழைத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கதா என் கையவே தொட சொன்னேன். ஆமேன் செல்லமே, நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு. நீ நினைச்ச காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு. நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் நான் இருக்கேன். உன் வீட்டில் இருக்கிற குடும்ப பாரத்தை எல்லாம் நீயே உன் தலைமையிலையும் மனசுக்குள்ளேயும் சுமந்துக்கிட்டு சுமைதாங்கியாக கஷ்டப்பட்டது போதும். இப்போதே இந்த நிமிஷமே அது அத்தனையும் இந்த அப்பன் முருகன் ஏன் பொறுப்புல ஒப்படைச்சிரு. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்தா நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போது கஷ்டப்பட்டு முன்னேறும் போது 10 பேர் அதை பார்த்து பொறாமப்படதான் செய்வாங்க. அதுவே நீ கஷ்டப்படும் போது உன்னை பார்த்து எத்தனை பேர் ஏளனமாக பேசுகிறாங்க பத்தியா? இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாலும் ஏளனமாக பேசுவாங்க, நல்லா வாழ்ந்தாலும் உன்னை நோக்கி பொறாமை வார்த்தைகள் எரிமலையாக வந்து சேரும். நல்லா வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் யார் சொல்கிறதையும் நீ எதுக்காக காது கொடுத்து கேட்குற? வேலை இல்லாதவன் யாரோ எதையோ சொல்லிட்டு போகிறாங்கன்னு நீ எதையும் காதில் வாங்கிக்காம நீயாக உன் வேலையும் வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க கற்றுக்கோ. உண்மையாக உன் வாழ்க்கையை வாழ நினைக்கும் உன்னை இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் பல வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் சில பிரச்சனைகளும் கூட இருக்கதான் செய்யும். ஆறுதலை சொல்லாத வலிகளும் விடையே இல்லாத கேள்விகளும் உன் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது என் செல்லமே. உன் மன வருத்தத்தையும் வேதனையும் யாரிடமும் போய் சொல்ல முடியலை என்ற அந்த வருத்தமே உன் மனசை ரணமாக்குறதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீ கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லக்கூட ஒருத்தரும் இல்லையேன்ற அந்த நினைப்பு உன் மனசை மௌனமாக்கி உன்னை காயப்படுத்துறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. யாருக்கும் நம்ம நினைக்கிறத புரிய வைக்க முடியலையே, நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே, நம்ம மனவேதனையை போய் ஒருத்தர்கிட்ட சொல்லவும் பகிர்ந்து கொள்ளவும் கூட ஆள் இல்லை என்ற அந்த தவிப்பும் வேதனையும் உன் மனசை ஊழ்மையாக்கி உன்னை காயப்படுத்தி கொல்லாமல் கொள்றதை பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றவும் உன் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கவும் உன் மன காயத்துக்கு மருந்து போடவும் இந்த அப்பன் முருகன் நான் வந்திருக்கேன். காலம் பெறும் கடிகார முட்கள் மட்டும்தான். அப்படி நீ நினச்சிடாத. நீ அமைதியாக உன் வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. காலமாக நான் இருந்து உன் நினைவுகளின் முட்களை, அதாவது யார் உன்னை காயப்படுத்தும் விதமாக கஷ்டப்படுத்தும் விதமாக வேலை செஞ்சாங்களோ அவர்களுக்கு உரிய தண்டனையை காலமாக நான் இருந்து கண்டிப்பாக கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு உன்னால் வாய் திறந்து கேட்க முடியாத கேள்விகளை எல்லாம் நான் அவங்க வாழ்க்கையில் கேட்பேன். உன் வாழ்க்கை நீ நிம்மதியாக நகர்ந்து போகும்படியும் சந்தோஷமாக வாழும்படியும் கூட நான் செய்ய போகிறேன். உனக்குள்ள நீயே துன்பத்தை உருவாக்கி கொள்வது பார்க்கிறாயா? உண்மையில் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உனக்கே தெரியாமல் நீ உன் மனசுக்குள்ளே கண்டதையும் யோசித்து கவலைப்பட்டு உனக்கு நீயே துன்பத்தை கொடுத்து கொள்வதை பார்க்கும்போது ஆதரவற்ற ஒரு குழந்தைக்கு துன்பம் வருவதைப் போல தான் எனக்கு தோணுது. ஏன்னா உன் துன்பத்தை எதிர்த்து உனக்கு போராடவும் தெரியலை, உன் பிரச்சனைகள்லேருந்து உன்னால் ஓடி ஒதுங்கவும் முடியலை, உன்னை தற்காத்து கொள்ளவும் தெரியலை. உனக்கு நீயே பிரச்சனைகளை உருவாக்கிக்கிற. தெரியாமல் பேசக்கூடாத இடத்துல பேசி உனக்கு பிரச்சனைகளை எடுத்து வச்சுக்கிற. பேச வேண்டிய இடத்துல அமைதியாக இருந்தும் நீ ஏன் கடைசியில் கஷ்டப்படுற? இப்படி ஆதரவற்ற குழந்தையாக என் அன்பு பிள்ளையாக நீ இருப்பதை நான் விரும்பவில்லை. அதனால தான் உன்னை காப்பாற்றும் நோக்கத்தோடு உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் செல்லவே. முடியாதுன்னு கடவுளே சொன்னாலும் உன் முயற்சியை பார்த்து உன்னால் முடியும்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிக்க நான் வரணும். அந்த அளவுக்கு உன் முயற்சியை நீ சரியாக செய்ய பிறகு முடியாதுன்னு நான் சொன்னதை கூட நீ மன உறுதியோடு தொடர்ந்து செஞ்சு வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டிடுயேன்னு சொல்லவே. என்னதான் நீ வாய் விட்டு அழுது தீர்த்தாலும் உன் மனசில் இருக்க சில வலிகளும் சில காயங்களும் சில இழப்புகளும் உன் மனசை விட்டு மறைய மாட்டேங்குதா? கவலைப்படாத, எல்லாமே ஒரு நாள் கடந்து போகும். இப்போது நீ அனுபவிக்கிற விஷயங்களை, நீ அனுபவிக்கிற கஷ்டங்களை நீ மறக்காவிட்டாலும் அத்தனையும் கடந்து வரக்கூடிய பக்குவத்தை நீ பெறப்போற. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட, உன் வார்த்தைகளை மதிப்பவர்களிடம், உன் அன்பையும் அக்கறையும் நீ எதிர்பார்ப்பவர்களிடம், நல்லவர்களிடம் மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கிறத சொல்லு. எல்லார்கிட்டையும் போய்
உன் கஷ்டத்தை சொல்லி ஆறுதல் தேடுறேன்னு உனக்கு நீயே மண்ணை வாரி போட்டுக்காத. யார்கிட்ட எதை எப்படி பேசணும், எந்த அளவுக்கு பேசணுன்றதுல நீ கொஞ்சம் கவனமாக இரு. விடாமுயற்சியை கடல் அலைகளிடமிருந்து கற்றுக்கணும். எத்தனை முறை அந்த கடல் அலைகள் வந்து கரையை தொட முயற்சி செஞ்சாலும் தொட்டுட்டு ஓடி போகுதே தவிர அங்கே நிரந்தரமாக நிற்க முடியலை பற்றியா? இருந்தாலும் அது விடாமுயற்சியோட 24 மணி நேரமும் வருடம் முழுவதும் வந்து அடிச்சுக்கிட்டே போகிற மாதிரி நீயும் உன் வாழ்க்கையில் நீ நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் விடாமுயற்சியை செஞ்சுக்கிட்டே இரு. கடமை தவறாமல் வெயில் அடித்தாலும் மழை வந்தாலும் என்ன நடந்தாலும் காலையில் வரக்கூடிய அந்த சூரியனிடமிருந்து நீ கடமை தவறாமல் உன் வேலையை தினமும் செய்யணும். என்னென்ன தினமும் செய்ய வேண்டியிருக்கோ அத்தனை வேலையும் சரியாக செய்யணுன்ற அந்த பொறுப்பையும் கடமை தவறாமையையும் அந்த சூரியனிடமிருந்து கற்றுக்கணுமே செல்லமே. காட்டாற்று நீரை பார்த்துருக்கியா? காட்டாற்று நீர் அப்படியே பொங்கிக்கிட்டு பெருகி ஓடிக்கிட்டு உத்வேகத்தோடு பாய்ந்து வரும். அதே போலதான் நீ உன் மனசில் ஜெயிக்கணுன்ற அந்த உத்வேகத்தையும் வைராக்கியத்தையும் காட்டாறு போல வேகமாக செய்ய பழகணும். எப்படி சிரிக்கணும், எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணுன்றத பூக்களிடமிருந்து கற்றுக்கோ. சுறுசுறுப்பாக எந்நேரம் ஓடி ஓடி உழைக்கிறதை எறும்புகளிடமிருந்து கற்றுக்கோ. சிறு தேனீங்கிற அந்த பூச்சி எவ்வளவு தேன்களை சேர்க்கிறது பற்றியா? அந்த சிறு பூச்சி அவ்வளவு பெரிய தேனடையை உருவாக்க முயலும் போது உன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாதா? சேமிப்பை தேனீக்களிடமிருந்து கற்றுக்கோ. நீ எவ்வளவு மிதிச்சாலும் குதிச்சாலும் தாங்கிக்கிற இந்த பூமியிடமிருந்து பொறுமையை கற்றுக்கோ. கருணையை இந்த கடவுள் எம்பெருமான் முருகன் என்னிடமிருந்து கற்றுக்கோ. நான் படைச்ச என் பிள்ளைகளே என்னை குறை சொல்கிறீங்க, எத்தனையோ என்னை திட்டுறீங்க, என்னென்னவோ செய்கிறீங்க. ஆனால் அத்தனையும் பார்த்துக்கிட்டு நான் எவ்வளவு கருணையோட அமைதியோட பொறுமையோடு இருக்கேன் பற்றியா? இதே கருணையும் அமைதியையும் பொறுமையும் நீ உனக்குள்ளே வரவழைச்சிக்கோ. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மிக அழகான பல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். ஒரு மனுஷனுக்கு நிறைய வயசாயிடுச்சு, நிறைய கஷ்டப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்கன்னா மட்டும் அவங்க அனுபவசாலியாக ஆகிட முடியாது. எந்த ஒரு மனிதன் பக்குவத்தோட அமைதியோட பொறுமையாக அதே நேரத்தில் நிதானமாக நடந்துக்கிறானோ அவன் மட்டும்தான் அனுபவசாலி. உன்னுடைய அனுபவங்கிறது பொறுமையிலும் நிதானத்திலும் வெளிப்படணும் என் செல்லமே. சில விஷயங்களை இதுவரைக்கும் நீ என்கிட்ட கேட்டும் நான் உனக்கு கொடுக்கலனா அதுக்காக கொடுக்காமலே இருந்துட மாட்டேன். சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைப்பேன். காலம் கடந்தாலும் உனக்கு தர வேண்டியதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் உன் கஷ்டங்களை பார்த்து நீ கரைகிறதையும் உருகுவதையும் கதறுவதையும் பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றும் நோக்கத்தோடு இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். உன் கஷ்டங்களை தீர்க்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மனசில் என்ன விருப்பம் இருந்தாலும் அது அத்தனையும் நான் பூர்த்தி செய்வேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு நல்லபடியாக அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஜெயிக்க போகிறோன்னு தெரியாமல், நீ வாழ்க்கையில் முன்னேற போகிறோன்னு தெரியாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நம்பிக்கையாக இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கூடிய சீக்கிரம் நல்ல முடிவு உண்டாகும். நீ எப்போதும் மனதை அமைதியாக வச்சுக்கிட்டினாலே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல காலம் வந்து சேர்ந்துடும். நீ எதிர்பார்த்த காரியங்களையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ யாரிடமும் எதற்கும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை. நான் உன் கூடவே தானே இருக்கேன். எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்கி தர்றேன். என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்வதை மட்டும் நீ நிறுத்தவும் கூடாது, மறக்கவும் கூடாது. ஏன்னா உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவும் உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்குமாக தானே நான் கஷ்டங்களையே கொடுக்குறேன். என் திருவடியை நீ இறுக்கமாக பிடிச்சிக்கும் போது உன் கஷ்டங்கள் எல்லாமே தானாக வழிவிட்டு விலகி போகும். உன் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்களும் குறைகளும் எதிர்மறையான வார்த்தைகளையும் நீ எதிர்கொள்ளும் போது இவங்க நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு கலங்காதே. யாரிடமும் உன்னை நீ நிரூபிக்க முயற்சியும் செய்யாதே. எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அது வரைக்கும் அமைதியாக இரு. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் நான் உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்கி
உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். நீ பார்க்குற எல்லா உயிர்களிடமும் நீ அன்பாக இருந்தாலே போதும். உன் அன்பு குணமே உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும். நீ எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் உனக்கு கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடத்தி முடிச்சு தர்றேன். அன்பையும் கருணையும் நீ மற்ற மனிதர்களிடம் கொடுக்கும்போது அதன் மூலமாக உன் கர்ம வினைகள் அனைத்தும் களையப்பட்டு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான நல்வாய்ப்புகள் உனக்கு உருவாகும். வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சிங்கிறது வெளியே இருந்து கிடைக்க போகிறதில்ல, அது உனக்குள் இருக்கும் அமைதியில் தான் உள்ளது. எதையும் யோசித்து சரியாக செய்ய பழகு. அடுத்தவங்க உன்னை எப்படினாலும் பார்க்கட்டும், அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் நான் இருப்பேன். வாழ்க்கையில் நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். நான் உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையோட உன் முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சினா போதும். வாழ்க்கையில் எப்போ எது உன்னை நோக்கி வரும்னு யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா எதுவும் சொல்லிட்டு வராது. ஆனால் வந்தது எதுவும் உனக்கு எதையும் சொல்லி கொடுக்காம போகாது. உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களும், உன் வாழ்க்கையில் வந்துட்டு போன விஷயங்களும் கூட ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்தே தீரும். நீ எப்போதும் எதிர்காலத்தை நினச்சி பயப்படவே தேவையில்லை. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. எதிர்காலம் உனக்கு பல யதார்த்தங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியது. நிகழ்காலம் பல யதார்த்தங்களை நீ எதிர்கொள்ள உனக்கு சொல்லிக் கொடுக்கும். நீ நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கூட நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஒவ்வொரு செயல்களையும் நிதானமாக கவனமாக யோசித்து சிறப்பாக செயல்படுவது தான். கூடிய சீக்கிரம் உன்னுடைய இந்த நிலைமை மாறத்தான் போகுது. எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது தான் அது. நிலையில்லாத விஷயங்களை நினைச்சு நீ நிலை தடுமாறக்கூடாது. எது வந்தாலும் போனாலும் கோவப்படாமல் சண்டை போடாமல் கத்தாமல் அமைதியாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு உன் கவலைகளை மறந்து அனைத்தையும் கடந்து செல்ல தயாராகு. நீ செய்கிற நன்மைகளையும் தீமைகளையும் இந்த அப்பன் முருகன் குறித்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரியான நேரமும் காலமும் வரும்போது அதை நிச்சயமாக உனக்கு திருப்பி கொடுப்பேன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லதை மட்டுமே வாழ்க்கையில் செய்ய பழகு. கெட்டதுங்கிற பேச்சுக்கே உன் வாழ்க்கையில் இடமில்லை. என் அருளின் மூலமாக எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உன்னை எந்த விஷயத்திலும் நான் தோற்று போகவோ அதன் காரணமாக நீ துவண்டு போகவோ விட்டுட மாட்டேன்.